Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பதற்றம் நீடித்து வருகிறது. நேற்று பாகிஸ்தானுடைய தாக்குதலை இந்தியா முறியடித்த நிலையில் இன்றும் எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்களுக்கு மேல் பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் அதனை இந்திய ராணுவம் முறியடித்ததாகவும் இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எல்லையோர மாநிலங்களில் இன்னும் சில தினங்களுக்கு இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முன்கூட்டியே வெளியாகியிருந்த சூழலில் இன்று சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணிக்கு மேல் மருந்து கடை தவிர மற்ற கடைகள் திறந்து வைத்திருக்க வேண்டாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லைப் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அவசர காலத்திற்கான சைரன் ஒலிக்கப்பட்டதால் மக்கள் பரபரப்படைந்தனர். அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சில விஷயங்களை தெரிவித்திருந்தார். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் மின்தடை ஏற்படுத்தப்பட்டு சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வெளியிட்ட அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து தொடர்ச்சியாக வெடிகுண்டு சத்தங்களை கேட்க முடிகிறது என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தார். மூன்றாவது ட்வீட்டாக அவர் சொல்லியிருந்தது, மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம், அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியே வராதீர்கள், பாதுகாப்பான இடங்களில் இருங்கள், வதந்திகளை நம்ப வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம், இந்த துயரமான காலத்தை நாம் சேர்ந்தே கடப்போம் என்ற செய்தியை அவர் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார். இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து இந்தியாவினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தாக்குதல் நடத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்றும் இரண்டாவது நாளாக ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டு இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழத் தொடங்கின. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது. பீரங்கி உள்ளிட்ட கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி பூஞ்ச் எல்லைப் பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து 2 நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று நடந்த தாக்குதலில் 16க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லையோர பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டன. ஆனால் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானினுடைய எல்லா முயற்சிகளையும் முறியடித்தது. இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. இந்த சூழலில் சர்வதேச நாடுகள் நிலைமையை உற்று கவனித்து வருகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியதாக வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை செயலாளரும் நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தபோதும் இந்த போரை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட தயார் என்றும் அறிவித்திருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்தவரையில் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்களில் சீனா மட்டும் பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியான ஆதரவை தந்து வருகிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை கொண்டே இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சித்தது என்ற தகவல்கள் முதலில் வெளியான சூழலில் தற்போது துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கியிருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவினுடைய முப்படைகளும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் இந்த தாக்குதலையும் இந்திய ராணுவம் முறியடிப்பதற்கு தயாராகி வருகிறது. பாகிஸ்தானினுடைய எந்த தாக்குதலையும் முறியடிப்போம் என்பதை ராணுவம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு உறங்கா இரவிற்கு இந்திய மக்கள் தயாராகி வருகிறார்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல்.